புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இது மொத்த வாக்காளர்களில் 10% என்றும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு முன்பாக 10,21,578 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 9,18,111 வாக்காளர்கள் உள்ளனர். இப்பணியில் 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இது முன்பு இருந்த வாக்காளர்களின் அடிப்படையில் 10% ஆகும் என்றும் இதில் இறப்பு காரணமாக 20,798 பேரும் 2%, குடிபெயர்ந்தோர் மற்றும் அவ்விடத்தில் வசிக்காதோர் என 80,645 பேரும் 8%, பட்டியலில் 2 முறை இருந்த 2,024 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். தற்போதுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் 9,18,000 பேரில் 2002 வாக்களித்த ஆவணம் தரப்படாத கண்டறிய முடியாதோரும் இடம்பெற்றனர். அதன் அடிப்படையில் 71,428 பேருக்கு நோட்டீஸ் அனுப்புவோம். அவர்கள் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து உறுதி செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர், வாக்காளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதியில் 18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் அதிகப்படியாக காமராஜர் நகர் தொகுதியில் 6,525 பேரும், காரைக்கால் வடக்கு 5,129 பேரும், காரைக்கால் தெற்கில் 4,422 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். மாஹே தொகுதியில்தான் இருப்பதிலேயே குறைவாக 898 பேர் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் பிரெஞ்சு தூதரகம் எதிரே உள்ள போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை பிரெஞ்சு தூதரகம் எதிரில் உள்ள போர் நினைவிடத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் சரத் சௌகான், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், செய்தித்துறை செயலர் முகமது அசின் அபித், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் முப்படை வீரர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இறுதியாக 2 நிமிட மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் தோறும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் தற்போது சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோ இலவச அரிசியும், மஞ்சள் கார்டுகளுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகின்றது. மாநிலத்தில் சர்க்கரை நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கோதுமை வழங்க வேண்டும் என்ற குரலும் சட்டசபையில் எதிரொலித்தது. அப்போது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். முதல்வரின் அறிவிப்பிற்கு செயல் வடிவம் கொடுத்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை கான்பெட் நிறுவனமான டெண்டர் பணிகளை மேற்கொண்டு வந்தது. தற்போது அனைத்து டெண்டர் பணிகளும் இறுதி செய்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தினை திலாஸ்பேட்டை ரேஷன் கடையில் 2 கிலோ இலவச கோதுமையை பொதுமக்களுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று துவக்கி வைத்தார். தற்போது அக்டோபர், நவம்பர் மாதத்தில் தலா 2 கிலோ வீதம் 4 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட உள்ளது. இன்னும் 2 தினங்களுக்குள் அனைத்து தொகுதிகளிலும் இந்த 4 கிலோ இலவச கோதுமை விநியோகம் செய்யும் பணி ரேஷன் கடை வாயிலாக துவங்கிவிடும். 20 நாட்களுக்குள் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச கோதுமை கையில் கிடைத்துவிடும். தொடர்ந்து மாதம் தோறும் இலவச கோதுமை தடையில்லாமல் ரேஷன் கடைகளில் இனி வழங்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள விசிஆர்சி நோய் கடத்தி ஒழிப்பு ஆராய்ச்சி மையத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள விசிஆர்சி நோய் கடத்தி ஒழிப்பு ஆராய்ச்சி மையத்தின் பொன்விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொன்விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், விசிஆர்சி இயக்குனர் டாக்டர் மஞ்சு நேகி, முன்னாள் இயக்குநர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது விசிஆர்சி நிறுவனத்தின் 50 ஆண்டு கால ஆராய்ச்சி வரலாற்றை வெளிப்படுத்தும் விதமாக நினைவு கையேடுகளை துணைநிலை ஆளுநர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர்,
தனக்கும் மலேரியா நோய்க்கும் நீண்ட காலமாக ஒரு தொடர்பு இருப்பதாக கூறி தம் வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். மலேரியாவால் உயிரிழந்த தன் உறவினரின் 1 வயது மகனை படிக்க வைத்து இன்று ஒரு பெரிய மருத்துவராக உருவாக்கி இருப்பதை நினைவு கூர்ந்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் அரசு கல்வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் குடிசை வீடுகளை கல்வீடாக கட்டுவதற்காக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மற்றும் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 9 பயனாளிகளுக்கு நிதி பெறுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. இதில் 2ஆம் தவணையாக 3 நபர்களுக்கு தலா 1,60,000 ரூபாயும், 3ஆம் தவணையாக 5 நபர்களுக்கு தலா 70,000 ரூபாயும், ஒருவருக்கு 1,20,000 என மொத்தம் 8,90,000 ரூபாய் நிதியினை பெறுவதற்கான ஆணையை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் செந்தில்நாதன், கள ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மக்கள் உயிரை பறிக்கும் போலி மருந்து தொழிற்சாலை குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். ராஜ்குமார், சீனிவாச பெருமாள், கஸ்பர், சதீஷ், கபரியேல், பாபு, குணா, சரளா, ழான் பியர், இளவரசன், ஷாம் சுந்தர், சுல்தான், பாஸ்கர், ரமேஷ், பிரபு, பாலா, புனிதவள்ளி ஆகியோர் முன்னிலைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிவி நகர் ராஜா தொடக்க உரையாற்றினார். செல்வகுமார் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கண்டன உரையாற்றினார். மேலும் ராமசாமி, லோகு ஐயப்பன், மங்கையர் செல்வன், ஜெகநாதன், அன்பரசன், வீரமோகன், அழகர் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மணவெளி தொகுதி தேசியம் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் துவக்க விழாவில் நிறுவன தலைவருக்கு செங்கோல் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுவையில் புதியதாக உதயமான லட்சிய ஜனநாயக கட்சி துவக்க விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் மணவெளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கின்ற பெருமாள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஜோர்ஜ் சார்லஸ் மார்டினுக்கு செங்கோல் வழங்கி வாழ்த்துக்கள் கூறினர். அப்போது நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை போத்தீஸ் நிறுவனத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள போத்தீஸ் நிறுவனத்தில் வருடந்தோறும் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான கிறிஸ்துமஸ் விழா நேற்று போத்தீஸ் நிறுவனத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாண்டா கரடி மற்றும் கிங்காங் குரங்குகளின் அட்டகாசம் போத்தீஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா போத்தீஸின் வாடிக்கையாளர்களை வரவேற்று குழந்தைகளுடன் மகிழ்ந்து விளையாடினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மற்றும் கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், குழந்தைசாமி, பிலாமெண்டஸ், பாஸ்கல்ராஜ், பிரேம்குமார் உட்பட பேராயர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை திறந்து வைத்தனர். போத்தீஸ் நிறுவனத்தின் மேலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் HR மகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்திருந்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தின் 16வது கிளையினை ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தின் 16வது கிளையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், நெல்லித்தோப்பு மன்ற கிளை தலைவர் விஜயராஜ் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னதாக மக்கள் மன்றத்தை திறக்க வந்த LGK தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டினுக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மலர் தூவி மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சவரிப்படையாச்சி வீதியில் உள்ள பெரியபாளையத்தம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறைக்கு ரூபாய் 3,84,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக 5 சிறிய தீயணைப்பு வாகனம், 3 நீருந்து வாகனங்கள் வாங்கப்பட்டு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மற்றும் துவக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதியதாக வாங்கப்பட்ட வாகனங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் உள்ள பல்வேறு தீயணைப்பு நிலையங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொது சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது.
பீகார் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு மதச்சார்பின்மை கொள்கையை கொண்டுதான் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதாக திராவிடர் கழக தலைவர் வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் பெரியார் உலகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் பொதுக்கூட்டம் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கழகம் எதிரில் நடைபெற்றது. திராவிடர் கழகம் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழக தலைவர் வீரமணி கலந்து கொண்டார். தொடர்ந்து பெரியார் உலகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் வீரமணி, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒற்றை அரசியலை உருவாக்கும் வகையில் ஒன்றிய அரசு மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், பீகார் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு மத சார்பின்மை கொள்கையை கொன்றுவிட்டுதான் ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். சிபிஐயும் அமலாக்கத்துறையும் எந்த வழக்கிலும் வெற்றி பெற்றதில்லை. நீதிமன்றமே அமலாக்கத்துறையை பார்த்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் இதையெல்லாம் புறம் தள்ளி ஒன்றிய அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் அன்பரசன் வரவேற்புரையாற்றினார். தொடக்க உரையை பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் ஆற்றினார். கூட்டத்தில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திராவிடர் கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி மாவட்டத்தில் 7,66,244 வாக்காளர்கள் உள்ளதாகவும் 85,531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 28/10/2025 முதல் 14/2/2026 வரை வரவு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முடிவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவரது அலுவலகத்தில் இன்று வெளியிட்டார். திருத்தப் பணிக்கு முன்பு புதுச்சேரி மாவட்டத்தில் 8,51,775 மொத்த வாக்காளர்களில் மேலும் இறப்பு, நிரந்தரமாக குடிபெயர்ந்த, இரட்டை வாக்காளர் என 85,531 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இது மொத்த வாக்காளர்களில் 10.04% ஆகும். இதன்படி புதுச்சேரியில் 16,171 வாக்காளர்கள் மரணம் அடைந்து விட்டதாகவும் 45,312 வாக்காளர்கள் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டதாகவும் 22,077 வாக்காளர்கள் குறிப்பிட்ட விலாசத்தில் இல்லாதவர்கள் எனவும் 1,627 வாக்காளர்கள் ஏற்கனவே வேறு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் என்றும் மற்றும் 344 வாக்காளர்கள் வேறு காரணங்களாக நீக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் மொத்தம் 7,66,244 வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதில் ஆண்கள் 3,60,396, பெண்கள் 4,05,728, மூன்றாம் பாலினத்தவர் 120 பேர் உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் ஒட்டப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் இன்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை உரிமை கோரல் செய்ய முடியும் என்றும், தவறான வாக்காளர் சேர்க்கப்பட்டிருந்தால் ஜனவரி 15ஆம் தேதி வரை மறுப்பு தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் தொகுதியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த ஜெயமூர்த்தியின் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து தேங்காய் திட்டு பகுதியில் கிராம காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தேங்காய் திட்ட கிராம காங்கிரஸ் தலைவர் கோபால்சாமி, அன்புமணி, பாலு, கருணாநிதி, ராஜாராமன், சாமிநாதன், செம்பியன், சின்னரசு, கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி, அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விஸ்வகர்மா முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சரவணன் ஆச்சாரியின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது. விஸ்வகர்மா முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சரவணன் ஆச்சாரியின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி
சாரம் அவை திடலில் இன்று நடைபெற்றது. அவருக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விஸ்வகர்மா முன்னேற்ற கழக தலைவர் மூர்த்தி, துணைத் தலைவர் ராமலிங்கம், பொருளாளர் சேகர், நிர்வாகிகள் பஞ்சாட்சரம், ரவி, வெங்கடேஷ், சுப்பிரமணி, ஆறுமுகம், மணி, செல்வம், தண்டபாணி, ஞானசேகர், கோவிந்தராஜ், துரைராஜ், மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் விழா முடிவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ANSIEN புதுச்சேரி போட்டோ மற்றும் வீடியோகிராபர்ஸ் நல சங்கத்தின் பதவியேற்பு விழாவில் புதிய நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ANSIEN புதுச்சேரி போட்டோ மற்றும் வீடியோகிராபர்ஸ் நல சங்கத்தின் பதவியேற்பு விழா 2026-2028 சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களுக்கு என நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் பொதுஜன தொடர்பாளர்களுக்கான பதவியேற்பு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ரஞ்சித் என்கின்ற ராஜகுமார் முன்னிலை வகித்தார். செயலாளர் ஜோசப் பிலிப் ஜார்ஜ் வரவேற்புரையாற்றினார். இந்த விழாவில் வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், வணிகர் சங்க தலைவர் பாபு ஆகியோர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்கள் ரவி என்கின்ற மாரிமுத்து, கங்காரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ராமலிங்கம், அக்பர் அலி, ராஜன் பாபு, அருள்ஜோதி, பாலு என்கின்ற பால மகேந்திரன், ஆனந்த் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றனர். பொருளாளர் நந்தகோபால் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கம் சார்பில் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் 55வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கம் சார்பில் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் 55வது ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின் சங்கம் சார்பில் போரில் வீரமரணம் அடைந்த மாவீரர்களுக்கு வீர முழக்கமிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சங்கத்தின் செயலாளர் செல்வமணி ஜீவானந்தம், டோம்னிக், ராமமூர்த்தி, குமரவேல், ரவி மற்றும் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள், வெளிநாட்டினர், பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு வெற்றி விழாவை சிறப்பித்தனர். இறுதியாக தலைவர் மோகன் கூறுகையில், புதுவை இளைஞர்கள் தானாக முன்வந்து ராணுவத்தில் சேர்ந்து புதுவை மண்ணிற்கும் இந்திய தாய் திருநாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.